சிங்கப்பூரில் உலகின் மிகவும் முன்னேறிய நகரங்களில் ஒன்றை கட்டியெழுப்புகிறார்கள் வெளிநாட்டு கட்டுமான பணியாளர்கள். இதுதான் அவர்களை இயங்க வைக்கின்றது. 45 ரைஸ் என்ற சமூக முன்னேற்ற நிறுவனத்தின்படி இங்கிருக்கின்ற பணியாளர் ஒருவர் ஒரு நாளைக்கு 1.5 கிலோ சோறு உண்கிறார். வேறு எதுவும் அவ்வளவாக கிடைப்பதில்லை. கொஞ்சம் குழம்பு, சின்ன துண்டு கோழி இறைச்சி, இந்த அளவுக்கு அதிக சோறு, இவைதான் தினசரி உணவு. வேறு எந்த சத்துக்களும் இல்லாத வெறும் கார்போஹைட்ரேட் உணவு தான். அதாவது தினசரி அவர்கள் செய்யும் வேலைகளுக்கு ஏற்ப தேவையான நல்ல சத்துணவு அவர்களுக்கு கிடைப்பதில்லை. வெளியிடத்திலிருந்து உணவை கொண்டு வந்து பகிர்ந்து அளிப்பவருக்கு ஒரு உணவு பொட்டலத்துக்கு $1 வரை பணியாளர்கள் இங்கு கொடுக்கிறார்கள். கலோரி அதிகமான சோறு அவர்களின் வயிற்றை நிரப்பிவிடும். ஆனால் தேவையான உயிர்ச்சத்துக்களும் கனிமங்களும் கிடைக்காதபடியால் அவர்களுக்கு ஹிடன் ஹங்கர் என்று ஆங்கிலத்தில் கூறப்படுகின்ற ஒரு வகையான ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதனால் வளர்ந்து வரும் நாடுகளில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை இங்கு அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதாவது தேவையான உயிர்ச்சத்துக்களையும் கனிமங்களையும் அரிசியில் சேர்த்துள்ளனர். அடிக்கடி உணவில் வெறும் சோற்றை எடுத்துக்கொண்டால் உற்சாகமும் ஆக்கத்திறனும் குறைவது போன்று நாங்கள் உணரக்கூடும். பொதுவான ஆரோக்கிய குறைபாட்டுடன் நோய்வாய்ப்படவும் வாய்ப்புள்ளது. அதிகம் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உண்டால் நல்லது. ஆனால் அவர்களுக்கு அதற்கு வசதி இல்லை. அதனால் அரிசியில் உயிர் சத்துக்களையும் கனிமங்களையும் சேர்த்து விடுவது இலகுவான செலவு குறைந்த வழியாகும். சத்தூட்டப்பட்ட அரிசி திட்டம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் சிறிய குழு ஒன்றிடம் ஏற்கனவே சோதனையிடப்பட்டுள்ளது. நேற்றை விட இன்று நல்ல சுவையாக இருக்கின்றது. சத்தூட்டப்பட்ட அரிசி விலை கூடியது என்றாலும் கூடுதல் செலவை தொழிலாளர்களிடமிருந்து அறவிடப் போவதில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.